ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இது யூசுவலா நமக்கு 5 மார்க் அந்த லாங் ஆன்சர் கொஸ்டின்ல அடிக்கடி இது கேட்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் 2யும் சேர்த்து கம்பைன்டா வந்து 5 மார்க்ல வந்து கேட்பாங்க. ஓகே, இதோட இந்த இந்த ரிஃப்ராக்ஷன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து அப்ளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து அப்ளைன் பண்ணணும். ஓகே, அதுதான் நமக்கு யூசுவலா கேட்பாங்க. இப்போ ஒன் பை ஒன் நம்ம அது என்னன்றத பார்ப்போம். ஓகே. இந்த டாபிக் 9.5. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த டயக்ராமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Okay, இந்த டயக்ராம் நம்ம பார்த்துட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம் நம்ம திருப்பி ரீட்ரா பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா இது ஒரு இந்த ஏரியா இருக்கு, இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. அவுட் சைட்ல இருக்கிறது நம்மளோட சரௌண்டிங் மீடியம். இது வந்து சரௌண்டிங் மீடியம். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1. ஓகேவா? இந்த N1 வந்து வாட்டரா இருக்கலாம், ஏரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இது வந்து கிளாஸ். ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்பியரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு ஃபுல் ஸ்பியரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை லென்ஸ்க்கு நம்ம அதை மாடிஃபை பண்ணிப்போம். ஓகேவா? சரி, இப்போ இந்த சர்ஃபேஸ் நான் இன்னொரு தடவை ரீட்ரா பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த கர்வ் சர்ஃபேஸ்ல இந்த ஏரியா வந்து நம்மளோட ஆக்சுவல் அந்த கிளாஸ் மெட்டீரியல். ஓகேவா? கிளாஸ் மெட்டீரியல். இப்போ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2, இது N1. இப்போ ஆக்சுவலி என்னன்னா நம்ம இங்க ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். N1 அப்படின்ற அந்த மீடியம்ல நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த செகண்ட் மீடியம் உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து எமர்ஜ் ஆகிற லைட் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல போய் படுது. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணணும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணணும். ஓகே சார். இந்த லைன் எங்க போய் டச் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் போய் டச் பண்ணும். இது நார்மல். ஓகேவா? இந்த இடத்துல இது நம்ம நார்மல் அப்படின்றதுக்காக N அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து O, இது வந்து N, இது வந்து O. ஓகேவா? அப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம U அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்க இருந்து C வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ அடுத்து நமக்கு எமர்ஜ் ஆகிற லைட், இப்போ செகண்ட் மீடியம்ல எமர்ஜ் ஆகிற லைட் என்ன ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் நார்மல் நமக்கு பெண்ட் ஆகும். ஏன்னா அது வந்து டென்சர் மீடியம். டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகி நமக்கு ஃபைனலா ஒரு பொசிஷன்ல நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம V அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? V அப்படின்னு எடுத்துக்கலாம். கீழே போட்டு சரியா? இப்போ இது வந்து இமேஜோட பொசிஷன். ஸோ இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த N1 U, அடுத்து N2 V, அப்புறம் இந்த R, இந்த 5 குவான்டிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நம்ம எடுக்க போறோம். சரி, அடுத்து வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த இடத்துல டிரா பண்ணுவோம். ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணுவோம். டிரா பண்ணி அந்த லைனோட நேம் வந்து நம்ம M அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் வந்து M. இப்போ இந்த M-க்கும் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அதோட ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ இதை வச்சு நம்ம sin I sin R ஃபார்முலா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 3 ஆங்கிள் நம்ம திருப்பி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்போ NCERT புக்ல அந்த ஆங்கிள் வந்து அவங்க கொடுக்கல. நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அதில் போட போறோம். ஓகேவா? இப்போ இந்த NOM இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் NOM. இப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
ஓகே சார். ஓகேவா? அடுத்து இந்த NMI இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு பீட்டா. ஓகே. ஓகேவா? அடுத்து இந்த ஆங்கிள் வந்து காமா. ஸோ 3 ஆங்கிள் நம்ம இருக்கும். ஓகே சார். புரியுதா? ஸோ இப்போ 1 by 1 நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். 1 by 1 நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் NOM. ஓகே. ட்ரையாங்கிள் NOMல ஆமா, எதுனா அங்க NCM வந்துட்டு பீட்டான்னு எடுத்துக்கலாமா சார்? ம், ஏன்னா வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது மெட்டீரியல்ல வந்துட்டு லைக் ஸ்கூல் மெட்டீரியல்ல அது பீட்டா, அப்புறம் நீங்க பீட்டான்னு போட்டிருக்கிறது காமான்னு போட்டிருக்கு. ஈஸியா அப்படியா? ஓகே. உனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நான் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா SLR ஒரு புக்ல வந்து இந்த மெத்தட்ல தான் இருக்கு. நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து காமான்னு மாத்திக்கலாமா? இது காமா, இது வந்து பீட்டா. ஓகே தானே? ஓகே சார். சரி சரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா tan ஆல்ஃபா எடுக்க போறோம். tan ஆல்ஃபா எடுக்கிறோம். ட்ரையாங்கிள் NOM. ட்ரையாங்கிள் NOMல tan ஆல்ஃபா எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் பை adjacent NM பை டிவைடட் பை OM. அதே மாதிரி ட்ரையாங்கிள் NMI வந்து பார்த்தோம் அப்படின்னா tan காமா வந்துட்டு NM டிவைடட் பை MI. MI IM அது எப்படி வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ட்ரையாங்கிள் NMC. இங்க வந்து tan பீட்டா ஈக்குவல்ஸ் டு NM டிவைடட் பை MC. ஓகே. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா இது எல்லாமே ஸ்மாலர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ம். ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ஆர் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ். ஓகே சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம tan ஆல்பா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்பானே மாறிடும். அப்ப tan ஆல்பா எப்படி மாறிடும்? tan ஆல்பா பிகம்ஸ் ஆல்பா. ஓகேவா? அப்ப ஆல்பா ஈக்குவல்ஸ் டு NM டிவைடட் பை OM. சிமிலர்லி பீட்டா ஈக்குவல் டு NM டிவைடட் பை MC. அடுத்து காமா ஈக்குவல் டு NM டிவைடட் பை MI. OM தான் சார். tan ஆல்பா ஆல்பா. OM மாத்தி போட்டலாம். OM. ஓகே ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ஆல்பா பீட்டா காமாவோட ரிலேஷன்ஷிப் நம்ம என்னன்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவை நம்ம போடுறோம். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னது? sin I by sin r equal to n1 sin by R. sin R equal to N2 divided by N1. okay. ஓகேவா? செகண்ட் மீடியம் டு த ஃபர்ஸ்ட் மீடியம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மாத்தி போட்டக்கூடாது. Okay. லைட் எந்த இடத்துல இருந்து எங்க டிரான்ஸ்மிட் ஆகுது அதை தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ம். ஓகே. இங்கேயும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா I and R are smaller angles. அப்போ I divided by R equal to N2 by N1 அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இது ஒரு 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ம். ஸோ 1 2 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகேவா? ம். சரிங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம வந்து சரி அதை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்கு. எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள்ஸை திருப்பி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? இந்த டயக்ராம் இதே எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த பேஜ் போவோம். என்னன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆல்பா பீட்டா காமா அதுக்கும் இந்த IRக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் NMO இருக்கு இல்லையா? அதை நம்ம பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் NMO பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆல்பா இருக்கு. ஓகேவா? ஆல்பா இருக்கு. அடுத்து இங்க வந்து ரிமைனிங் போர்ஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? சரி இல்ல அது நம்ம இந்த ஸ்மாலருக்கு பண்ண வேணா NOC மாத்தி சொல்றேன். ட்ரையாங்கிள் NOC இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு என்னன்றது தெரியாது. இதுதான் நமக்கு கொஸ்டின் மார்க். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இது ஒரு தேர்ட் ஆங்கிள் இருக்கு. அது நமக்கு என்னன்னு தெரியாது. பட் அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 180 மைனஸ் I எழுதிக்கலாம். ஏன்னா ஃபுல் லென்த் வந்து நமக்கு 180. ஸோ ஃபுல் ஆங்கிள் வந்து 180. இதுல போர்ஷன் மட்டும் நமக்கு ஐங்கிற போர்ஷன் மட்டும் மிஸ் ஆகுது. அப்ப இதை 180 மைனஸ் I அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் இருக்க போர்ஷன்ஸ் இது வரைக்கும் இருக்கிறது. ஓகேவா? அந்த NOC ஆங்கிள் NOC இருக்கு இல்லையா? ஆங்கிள் NOC வந்துட்டு 180க்கு ஈக்குவல் ஆகும். NOC யார் அப்படின்னா ஆல்பா
பிளஸ் பீட்டா NOC வந்துட்டு 180 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 180 180 கேன்சல் ஆகுது. அப்ப ஐ ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா, அப்ப அடுத்து வந்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் NIC இந்த ட்ரையாங்கிள் ஓகே. NIC. ஸோ இதுல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, மாத்தி எடுத்தோம்னா நமக்கு சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே சார். NIC எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆர், இது வந்து காமா. ஓகேவா, காமா. அப்ப இந்த ரிமைனிங் போர்ஷன் வந்து பார்த்தோம்னா 180 மைனஸ் பீட்டா வரும். ஓகே. 180 மைனஸ் பீட்டா கிடைக்கும். அப்போ ஆர் பிளஸ் காமா பிளஸ் 180 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 180 கிடைக்கும். இப்போ 180 கேன்சல். அப்ப ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீட்டா மைனஸ் காமா. இதை ஈக்குவேஷன் 6 எடுத்துக்கலாம். ஓகே. ஓகேவா. இப்ப நம்ம ரிமைனிங் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீகால் பண்ணிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, 1 2 3 and 4. அடுத்து இந்த 4th ஈக்குவேஷன். ஓகேவா. இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை இப்ப இந்த ஆல்பா பீட்டா காமா இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம இதுல இன்செர்ட் பண்ணணும். இதுல ஈக்குவேஷன் 5ல இன்செர்ட் பண்ணணும். 5லயும் 6ல இன்செர்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அதை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஓரமா இருக்கு, இது இங்க ஓரமா இருக்கும். ஓகே, இன்சர்ட்டிங் 1 2 3 in 5 and 6. இப்போ இன்செர்ட் பண்ணோம்னா ஐ ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், ஐ ஈக்குவல்ஸ் டு ஆல்பாக்கு பதிலாக என்ன இருக்கு, NM by OM பிளஸ் பீட்டாக்கு வந்து என்ன இருக்குன்னா NM by MC கிடைக்கும். ஓகேவா. அடுத்து ஆரோட வேல்யூ எப்படி வருது அப்படின்னா ஆர் ஈக்குவல்ஸ் டு பீட்டா மைனஸ் காமா. பீட்டா வந்து எவ்வளவு இருக்கு, NM by MC கிடைக்குது. பிளஸ் மைனஸா மைனஸ் காமா வந்துட்டு NM டிவைடட் பை MI. இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்ப இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, அப்ப ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடிஃபை பண்றோம். எப்படி மாடிஃபை பண்றோம் அப்படின்னா IN1 ஈக்குவல் டு RN2 அப்படின்னு சொல்லி மாத்திக்கும். ஓகே. ஓகேவா. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இப்ப மேல கிடைச்ச இந்த ரெண்டு டேர்ம்ஸ் என்ன பண்ண போறோம், எடுத்து வந்து இங்க ஆட் பண்ண போறோம். புரிஞ்சுதா? ஓகே சார். நெக்ஸ்ட் பேஜ் போறோம். அப்ப நம்ம அது ரெண்டையும் இன்செர்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஐக்கு பதிலா NM டிவைடட் பை OM பிளஸ் அந்த NI N1 சார் N1 சாரி நாட் NM பிளஸ் NM by MC into N1 ஈக்குவல் டு ஆர்க்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே இருக்க டேர்ம் எழுத போறோம், NM டிவைடட் பை MC மைனஸ் NM டிவைடட் பை MI ஹோல் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். இது வந்து N2. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு NM எல்லாத்துலயுமே காமனா கேன்சல் ஆயிடும். ஸோ NM எல்லாத்தையும் மொத்தமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் என்னென்ன இருக்கு, அந்த N1 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா. N1 டிவைடட் பை OM பிளஸ் N1 டிவைடட் பை MC ஈக்குவல் டு N2 டிவைடட் பை MC மைனஸ் N2 டிவைடட் பை MI. இப்ப இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமுக்கு போயிடும். இப்ப OM அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா OM ஈக்குவல் டு மைனஸ் U. ஓகேவா. MC வந்து பார்த்தோம் அப்படின்னா R, MC வந்து பிளஸ் R. ஓகேவா. அடுத்து வந்துட்டு MI வந்து என்னது, பிளஸ் வந்துட்டு பிளஸ். புரிஞ்சுதா எப்படின்னு? வித் சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். வித் சைன் கன்வென்ஷன் இருக்கு. வேற ஏதாச்சும் நேம் மிஸ் ஆகுதா, OM இருக்கு, MC இருக்கு, MI மொத்தமா அந்த 3 டேர்ம் தான் இருக்கு. ஓகேவா. இப்ப இந்த 3 நம்ம திருப்பியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். இங்க இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆக போகுது அப்படின்னா
n1 divided by OM என்னது மைனஸ் U plus n1 divided by MC வந்து என்னது R equal to n2 divided by R அடுத்து MI minus n2 divided by MI வந்து என்னது B. புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த R டேர்ம்ஸ் ஒரு சைடும் UV டேர்ம்ஸ் அடுத்த சைடு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த V வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வரப்போகுது. அப்போ n2 divided by V minus n1 divided by U equals to n2 by R minus n1 divided by R. புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ நம்ம வந்து காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்துடலாம். அப்படின்னா n2 divided by V minus n1 divided by U equal to n2 minus n1 whole divided by R1. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம அப்ளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, அப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இமேஜ் டிஸ்டன்ஸு, அடுத்து என்னது ரெஃப்ராக்ட் அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த 4 குவான்டிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நம்ம அப்ளைன் பண்ணிட்டோம். ஓகே. ஓகேவா? இதுதான் இந்த ரிஃப்ராக்ஷன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அந்த டெரிவேஷன் எப்படின்னு புரியுது இல்லையா? சிம்பிளான டெரிவேஷன் தான், கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி தெரியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கடகடன் பண்ணிடலாம். ஒரு 10-20 செகண்ட்ஸ் தான் ஆகும், ரொம்ப ஆகாது. என்னன்னா இந்த முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த ஆல்பா பீட்டா காமா அந்த இது நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அது எப்படி வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம். எப்படி மாத்தி போட்டாலும் நமக்கு ஆன்சர் அதே தான் வரும். இப்ப நீ பீட்டாவா காமாவும் மாத்தி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகே, பெசலர் ஒரு புக்ல நீ பார்த்த அப்படின்னா பீட்டாவும் காமாவும் அப்படியே மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே, பட் நமக்கு கான்செப்ட் ஒண்ணுதான், நமக்கு அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இந்த NOC அப்படின்ற ட்ரையாங்கிளை நம்ம கரெக்டா பிக் பண்ணணும். இந்த இடத்துல ரொம்ப நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். ஓகேவா? இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம மாத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் எதுன்னு தெரியாம நம்ம குழப்பிட்டு இருப்போம் எக்ஸாம் ஹால்ல. ஓகேவா? அப்ப நம்ம கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டா டார்கெட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு ஆல்பா பீட்டா அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த 180 மைனஸ் I அப்படின்றத நம்ம கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஈக்குவல் டு 180. அது கரெக்டா நம்ம இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பா. சரி, இப்ப இது வந்து ஒரு சர்ஃபேஸுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்ப நம்ம ரீட்ரா பண்றேன் திருப்பி நாங்க இத. இப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா அப்ப மொத்தம் நமக்கு 4 சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதாவது நமக்கு கான்வெக்ஸ் சர்ஃபேஸா இருக்கு. ஓகேவா? ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ல இது n1, இந்த சைடு n2, இங்க ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப நமக்கு ஆப்ஜெக்ட் இமேஜ் ஒரு இடத்துல கிடைக்குது, அடுத்து கர்வேச்சர் ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? இப்ப இது வந்து கர்வேச்சர், இது வந்து இமேஜ், இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே சார். ஓகேவா? இப்ப இந்த சிஸ்டம்க்கு வந்து இது U, இது R, இது வந்து V. இந்த சிஸ்டமோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் நம்ம டிரா பண்ணோம். n2 by V minus n1 by U equal to n2 minus n1 divided by R. இதை கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்ப அடுத்த சிஸ்டம் என்ன அப்படின்னா செகண்ட் வந்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி ஆப்போசிட் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து n2ல இருக்கு. ஓகேவா? இப்ப நமக்கு இந்த இது வந்து இப்ப இது வந்து n2, இந்த சைடு n1. இப்ப ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க இருந்து நமக்கு பாஸ் ஆகக்கூடிய லைட் வந்துட்டு நமக்கு ஒரு இமேஜ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இடத்துல. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இது வந்து C, இது வந்து U, இது வந்து B. ஓகேவா? இது வந்து என்னது R. இப்ப இந்த சிஸ்டமோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இதோட டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இது நமக்கு எஸ்எல் ஒரு புக்ல வந்து கொடுத்துருக்காங்க, இதோட டெரிவேஷன் டீடைலா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த சிஸ்டமுக்கான டெரிவேஷன் வேணா, நம்ம ஃபைனல் ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அது மட்டும் தான் தேவை. ஓகேவா? இப்ப இதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு பாரு. ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் மீடியம்ல இருக்கு, இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருக்கு. ஓகே சார். ஓகேவா? இப்ப வந்துட்டு அப்ப n1 divided by V minus n2 divided by U equal to n1 minus n2 divided by, இதுதான் இதோட ஃபார்முலா. இதை நீ மெமரைஸ் பண்ணிக்கணும். பாக்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே சார். ஓகேவா? இங்க வந்து n1ல V இருக்கு, n2ல U இருக்கு. ஓகேவா? இங்க என்ன ஆர்டர் போட்டோமோ அதே n1 minus n2 by R. இங்க n2 minus n1.
இங்க ஃபர்ஸ்ட் N2 இங்க செகண்ட் N1. இப்போ N2 மைனஸ் N1. ம். சிம்பிளா இதை நம்ம மெமரி பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராப்ளம்லாம் நம்ம கேட்கறதுனால அது கண்டிப்பா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு தான் ஆகும். ஓகே சார். ஓகேவா? இப்போ இதுல வந்து அவங்க ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ் எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டெரிவேஷன் மட்டும் தான் நமக்கு போர்டில் கேட்பாங்க. மற்ற எந்த டெரிவேஷனும் போர்டில் கேட்க மாட்டாங்க. இப்போ இது செகண்டுக்கான டெரிவேஷனும் நமக்கு போர்டில் கேட்க மாட்டாங்க. ஓகே. ஓகேவா? இப்போ அடுத்த கேஸ், தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது கான்வெக்ஸ். ஓகே, Okay. அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா கான்கேவ். ஓகே சார். ஓகேவா? கான்கேவ். இப்போ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இது N1, இது வந்து என்னது N2. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு இமேஜ் வந்து இதே இடத்துல தான் விழ போகுது. இப்போ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அதே பொசிஷன்ல தான் இமேஜ் நமக்கு வரப்போகுது. ஓகே சார். ஓகேவா? இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் இதே இடத்துல இங்கே தான் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து சேம் இதுல தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்ப இது வந்து இமேஜ், இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இது U, இது V, இது வந்து R. ஓகேவா? இப்போ இந்த 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 சிஸ்டமோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா N2 by V. ஓகேவா? N2 by V மைனஸ் N1 by U. இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். எங்க சார் செகண்ட் மீடியம்லயே இமேஜே இல்லை, ஃபர்ஸ்ட் மீடியம்ல தான் இமேஜ் இருக்கு. நம்ம இருக்கிற ஆன்சரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் வேணாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆன்சர் பார்த்தோமோ அதே ஆன்சர் தான். ஸோ இந்த கேஸ்க்கு என்ன ஆன்சரோ அதே தான் இங்கேயும் வருது. ஓகே. ஓகே, எதனால அப்படின்னா இது ஒரு கான்கேவ் லென்ஸ்க்கு நம்ம இந்த ஆன்சரை யூஸ் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு டவுட் சார். எப்பவுமே வந்துட்டு அதிகமான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதா N2 ன்னு வைப்போமா? மோஸ்டா அப்படிதான் இருக்கும். ஓகே. ஓகேவா? இன்னொன்று வந்து N1 அப்படின்றது நம்ம சரௌண்டிங் மீடியமா எடுத்துக்கணும். ஓகே. ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து லைக் டெரிவேஷன் இல்லாத போது எது N1 N2 வைக்கிறதுன்னு மறந்துடுது நம்ம ஏன்னா இதெல்லாம் 10th நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ். ஓகேவா? நம்ம அங்க 10th N1 N2 பெருசா இருந்திருக்காது. நம்ம வந்து ஏரை வந்து இக்னோர் பண்ணிருப்போம். ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளாஸை வந்து N இல்ல மியூன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருந்திருப்போம். பட் இங்க அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். அதாவது செகண்ட் மீடியம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் மீடியம், அதுதான் நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ரேஷியோ. டென்சர் மீடியம் N2. இந்த இடத்துல டென்சர், இந்த சிச்சுவேஷனுக்கு டென்சர். ரொம்ப ரேர் கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா லென்ஸ் இருக்கு, லென்ஸை வந்து ஒரு லிக்விட்ல நம்ம இமர்ஸ் பண்ணிருப்போம். ஓகே, ரொம்ப ரேர் கேஸ்ல வந்து இந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸை விட அதிகமா இருக்கலாம். ஓகே ஃபைன். அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் மாதிரி கூட கொடுப்பாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கிளாஸ் தான் டென்சரா இருக்கும், லிக்விட் கண்டிப்பா டென்சரா இருக்காது. பட் ப்ராப்ளம்ல வந்து சம்டைம்ஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கேட்பாங்க. நம்ம அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே, இப்போ அடுத்த லாஸ்ட் ஃபைனல் கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த 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 இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து N2, இது வந்து N1. ஓகேவா? ஆப்ஜெக்ட் இப்பயும் ஆப்ஜெக்டும் இமேஜும் ஒரே சைடு தான். ஓகேவா? இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். ஆனா இந்த இடத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த சைடு இருக்கு. ஓகேவா? இது வந்து C. ஓகேவா? இது வந்து I, B, இது வந்து ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வித்தியாசமா தான் இருக்கும். இது கான்கேவ் அந்த லென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஆகும். செகண்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அதே தான் நமக்கு ஃபோர்த்துக்கு வரும். ஓகேவா? அப்போ என்னது N1 by V. ஓகேவா? மைனஸ் N2 by U ஈக்குவல் டு N1 மைனஸ் N2 by R. புரிஞ்சுதா? ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ஒன்று தான். அடுத்து செகண்ட் ஃபோரும் ஒன்று தான். பட் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறது 1 and 2 மட்டும் தான். தேர்ட் ஃபோர்த்து நமக்கு வராது. தேர்ட் ஃபோர்த்து பெருசா யோசிக்க வேணா, ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன ஆன்சரோ அதே தான் தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து என்னன்னா அந்த எஸ்எல்ஆர் புக்ல இருக்கு. ரேர் கேஸ்ல ப்ராப்ளம் கேட்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி. சரி, இப்போ இது வந்து இதுதான் நமக்கு தேவையான ரிக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோட கண்டினியூவேஷன் வந்து என்ன அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஆர் லென்ஸ் ஈக்குவேஷன். லென்ஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் அந்த 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u அதுக்கோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப நம்ம லென்ஸை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா லென்ஸை வந்து நம்ம வந்து பிரிக்கணும் ரெண்டா. எப்படின்னா லென்ஸோட ரெண்டு சைடே நம்ம பிரிக்க போறோம். ஓகேவா? இப்போ இதை பார்ப்போம். இந்த ஒரு டயக்ராமா நான் எடுத்துட்டு போறேன். இந்த டெரிவேஷன் புக்ல பார்க்க வேணும், என்சிஆர்டில பார்க்க வேணா. நான் என்ன எழுதி போறோம் என்சிஆர்டில ரொம்ப டஃபா இருக்கும். ரொம்ப ஜியோமெட்ரிக்கலா யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்குலாம் தேவை கிடையாது. ஒரு 2-3 லைன் தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது.
ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் ஆக்சுவலா லென்ஸோட பிக்சர். ஓகேவா? ஒரு நிமிஷம், ஒரு கால் வந்துட்டே இருக்கு, என்னன்னு பாக்குறேன். ஓகே சார். ஹலோ. எஸ் சார். சரி. இப்ப இந்த லென்ஸ் நம்ம பார்ப்போம். எப்படின்னா, இந்த லென்ஸ்ல வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் நமக்கு டீடைல்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த சைடு ஏபிசி இருக்கு இல்லையா? ஏபிசி. இப்ப இந்த சைடு ஏபிசி வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்ப அந்த ஏபிசில வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி நமக்கு லைட் வந்து படுது. ஓகே ஓகேவா? சார். அப்ப அந்த சைடு ஏபிசிய நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி. கீழ செகண்ட் டயகிராம் ஒண்ணு குடுத்திருக்காங்க பாரு. ம். இதுதான் அது ஆக்சுவலி அதோட அந்த பிக்சர். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெரிவேஷன் பண்ணோம் இல்லையா? அந்த கேட்டகரி. ஓகே சார். சைடு ஏபிசி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ம். அப்போ நமக்கு இங்க வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆக்சுவலி லென்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த இந்த ஏபிசி இருக்கு இல்லையா? ஏபிசிஏ அந்த ரீஜன்ல நமக்கு ஒரு இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு V1. ஓகேவா? இத வந்து V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து U. புரியுதா? அப்ப இந்த பர்ட்டிகுலர் டயகிராம்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஈக்குவேஷன் எழுத போறோம். இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன், ம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம். இது இந்த இந்த ப்ரொசீஜர்க்கு. ஓகே சார். ஓகேவா? இப்ப நமக்கு இந்த இந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஏபிசிங்கிற ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1. ம். அது பாசிட்டிவ் சைடு இருக்கிறனால அது பிளஸ் R1. ஓகே ஓகேவா? சார். அப்ப நம்ம இதோட லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா, N2 டிவைடட் பை V மைனஸ் N1 டிவைடட் பை U. இந்த இடத்துல Vனா V1. ஆக்சுவலி V கிடையாது, V1. ஓகேவா? ம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இமேஜ் V1 அப்படின்றது அந்த I1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகேவா? அப்ப ஈக்குவல் டு N2 மைனஸ் N1 டிவைடட் பை R1. முடிஞ்சுதா? ம். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு சர்ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் ஏடிசி இருக்கு இல்லையா? இந்த ஏடிசிக்கு இந்த I1 இருக்கு இல்லையா? I1 வந்து ஆப்ஜெக்ட்டா ஆக்ட் ஆக போகுது. ஓகே சார். ஓகேவா? விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டா ஆக்ட் ஆகுது. அப்ப அதனால நமக்கு ஃபைனல் இமேஜ் இந்த சைடு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நமக்கு ஆப்ஜெக்ட்டும் ரைட் சைடு தான் இருக்கு. இமேஜும் ரைட் சைடு தான் இருக்கு. ஓகே சார். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஏடிசிங்கிறத அந்த போர்ஷனை கொண்டு வந்து இப்ப இது மேல மெர்ஜ் பண்ண போறோம். இப்ப மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த I1 வந்துட்டு இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஒரு இமேஜா ஆக்ட் ஆக போகுது. சாரி, ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆக போகுது. அப்புறம் நமக்கு ஃபைனலா ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? அப்ப அந்த டயகிராம் என்னன்றத பார்ப்போம். அந்த டயகிராம் வந்து அடுத்த தேர்ட் டயகிராம் கீழே கொடுத்திருப்பாங்க. இந்த டயகிராம்.
ம். இதுதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா I1 acts as virtual object for side ADC. அந்த சைடு ஏடிசிக்கு ஒரு விர்ச்சுவல் ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த செக்ஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி எந்த மீடியம்ல இருக்குன்னா இது வந்து N2ல தான் இருக்கு. இதுதான் N1ல இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாத்திக்கணும். இப்ப இது வந்து V1, இது வந்து V. புரிஞ்சுதா? அப்ப இதோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி கேர்ஃபுல்லா எழுதணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா இதுதான் இந்த பேட்டர்ன். N1 இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? இது இப்போ N1 by V N1 by V minus N2 by U. இந்த இடத்துல U யாரு? நமக்கு ஆப்ஜெக்ட் V1. ஓகேவா? ஈக்குவல் டு N1 minus N2 divided by R2. புரியுதா? R2 போடணும், R1 போடக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 2. இது வந்து ஈக்குவேஷன் 2. முன்னாடி நம்ம பார்த்தது ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1 ஐ 2 நம்ம ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான், ரொம்ப ஒன்றும் பெரிய வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2. ஓகே, ஈக்குவேஷன் 1 plus 2. ஓகே, ஈக்குவேஷன் 2 நான் அப்படி ஓரமா வச்சுக்கிறேன். இங்க ஓரமா இருக்கட்டும். இப்போ N2 N1 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த N2 V1 இந்த N2 V1 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ N1 by V நமக்கு கிடைக்கும். இந்த N2 V1 இந்த N2 V1 என்னது மைனஸ் பிளஸ்ல இருக்கிறதுனால ரெண்டுமே எலிமினேட் ஆயிரும். அப்புறம் எகைன் மைனஸ் N1 by U ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1ல என்ன இருக்கு? N2 minus N1 divided by R2 இருக்கு. இன்டூ N2 minus N1 divided by R1 plus N1 minus N2 divided by R2 இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஆகும் N1 அப்படின்றத காமனா வெளியில எடுத்துடலாம். N1 காமனா வெளியில எடுத்துடலாம். எடுத்தோம் அப்படின்னா 1 by V minus 1 by U எடுத்துடலாம். அதே மாதிரி இங்க N2 minus N1 காமனா எடுத்துடலாம். N2 minus N1 காமனா எடுத்துருவோம். இங்க N1 காமனா வருது, அதை கீழே டினாமினேட்டர்ல எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா 1 by R1 minus 1 by R2 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆக்சுவலான லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம லென்ஸை வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன இருக்கு, அப்புறம் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அதோட ஃபோக்கல் லென்த் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். புரிஞ்சுதா? இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ இதோட என்ன நமக்கு முடியல, அடுத்து வந்து என்னன்னா லென்ஸ் ஈக்குவேஷன் என்னன்றதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னது? லென்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண போறோம்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. அப்ப நமக்கு இமேஜ் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? இமேஜ் ப்ரொடியூஸ்ட் அட் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? அப்ப அந்த வேல்யூ நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். அப்ப U ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி B ஈக்குவல் டு F அப்படின்னு சொல்லி இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? 1 by F ஈக்குவல் டு N2 minus N1 divided by N1 1 by R1 minus 1 by R2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இப்போ இந்த ரெண்டு மேல இருக்க ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா 1 by F ஈக்குவல் டு 1 by V minus 1 by U அப்படின்னு கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? இப்போ இதுல வந்து இந்த 3 ஈக்குவேஷனும் இந்த ஃபைனல் கடைசி ஈக்குவேஷன் நம்ம பல காலமா படிச்சோம். இது நமக்கு பெருசா கஷ்டம் கிடையாது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகேவா? எஸ்பெஷலி இந்த ஈக்குவேஷன் 1 by F ஈக்குவல் டு இதுதான். இது வந்து நமக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டையுமே நம்ம கிளியரா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, இல்ல ஏதாவது ஒண்ணு இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 by F ஈக்குவல் டு N2 minus N1 divided by N1 R1 minus R2. இது எந்த லென்ஸா இருந்தாலும் இதான் ஆன்சர். ஓகே சார். இது கான்வெக்ஸா இருந்தாலும் இதே தான் வரப்போகுது, கான்கேவா இருந்தாலும் இதான் ஆன்சர். ஓகேவா? கான்கேவ் லென்ஸுக்கும் இதே தான் ஆன்சர், மாறாது. ஓகே சார். ஓகேவா? ஓகே.
ஃபார் போத் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ். ரெண்டுத்துக்குமே இதே ஆன்சர். நம்ம ஆனா என்னன்னா அது மைனஸ் பிளஸ் மாறி வரும், அது வேற விஷயம். ஃபைனலா நம்ம மைனஸ் பிளஸ் மாறி வரும், பட் இந்த பேட்டர்ன் மாறாது. ஓகே ஓகேவா, அதே தான், ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான். ஓகே நீங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தின் லென்ஸ் ஃபார்முலா. ஓகேவா, இது வந்து இந்த இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போ இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா N1 வந்து 1ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, நீ புக்ல பார்க்கலாம், புக்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. இந்த நீ நேரடியா நான் இப்ப நான் கொடுத்துருக்கதே நீ எழுதினாவே போதும். ஓகேவா, இந்த டயக்ராம்க்கு இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இந்த தியரி மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். புரிஞ்சுதா? அடுத்து இந்த இதுக்கு இந்த ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இங்க கீழே எழுதிருக்கும். விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அந்த இதை எழுதிட்டு இப்போ 1 2 ஆட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே இதுதான் லென்ஸ், மொத்தமா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இப்போ என்ன எப்படி நமக்கு போர்டு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கேட்பாங்க. இது மட்டும் 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அதை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா இதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். ஓகேவா, ஒருவேளை 5 மார்க்ல வந்து சேர்த்து கம்பைண்டா ரெண்டையும் சேர்த்து கேட்பாங்க. ஹென்ஸ் டெடியூஸ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு கேட்பாங்க, ஆர் லென்ஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கடைசியா இது வரைக்கும் கொண்டு வந்து பார்க்கணும். இல்ல ஒருவேளை வெறும் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா மட்டும் டெரிவேஷன் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம நேரடியா இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஓகேவா, நமக்கு எது வேணாலும் கேட்பாங்க. எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ல நமக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் நமக்கு இருக்கும். PYQ பார்ப்போம், PYQல எப்படி இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க பார்ப்போம். இது ஆன்சர் மட்டும் கேட்டிருக்காங்க பாரு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஆன்சர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே சார். இங்க 60ல வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபர் 54னு போட்டிருக்காங்களே, அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆன்சரா இருக்கும். இந்த 54ங்கிறது இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதுக்கான ஆன்சர். ஓகேவா, அதையும் இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 60ல ரெண்டையும் சேர்த்து கம்பைண்டா கேட்டிருக்காங்க, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஓகே இதுல நமக்கு நியூமெரிக்கல்ஸும் இருக்கு. ஓகே, நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னொரு நாள் நம்ம அதை பார்ப்போமா? ஓகேவா, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத நம்ம ஏன்னா மொத்தமா பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் வந்து பார்க்கலாம். ரெண்டு லென்சஸ் வந்து கம்பைன் பண்ணும்போது எப்படி, அதுவும் இதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் எப்படி அப்படின்றத நம்ம வச்சு பார்ப்போம். கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்போ நம்ம இதுல 2 கேஸ் இருக்கு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டுமே கான்வெக்ஸ் தான். கான்வெக்ஸ் லென்சஸ், 2 கான்வெக்ஸ் லென்ஸ் பக்கத்துல இருக்கும்போது இப்போ நமக்கு எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், அது கூட பக்கத்துலயே இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ். இது L1 L2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஃபோக்கல் லென்த் F1 F2. இப்போ நம்ம இங்க ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணிருக்கோம், ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லென்ஸ் வழியா டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா முன்ன பார்த்தா அதே மாதிரி தான். இப்போ செகண்ட் லென்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் தான் செகண்ட் லென்ஸ்க்கு இப்போ ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் விர்ச்சுவல் ஆப்ஜெக்டா அது ஆக்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனல் இமேஜ் வந்து ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ இது வந்துட்டு ஆக்சுவலி நமக்கு ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு இதை நம்ம I' அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த I' வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ். இப்போ இந்த I' செகண்ட் லென்ஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஃபைனல் இமேஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஃபைனல் இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆக்சுவலி இந்த ஃபைனல் இமேஜ் யாருன்னா இந்த 2 காம்பினேஷனுக்கும் சேர்த்து வரக்கூடிய இமேஜ். ஓகேவா, இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U எடுத்துக்கலாம், இது வந்து V, இது வந்து V' எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து என்னன்னா இப்போ ஃபார் லென்ஸ் ஒன்னுக்கு இப்போ லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம். என்ன அப்படின்னா 1/V' minus 1/U equal to 1/F1. சார் இது டெரிவேஷன் கேட்பாங்க போர்டு எக்ஸாம்? இது போர்ட்ல கேட்கறாங்க. இது 2 ஸ்டெப் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது, 2 ஸ்டெப் தான். ஓகேவா, அடுத்து ஃபார் லென்ஸ் 2
for lens 2 I dash acts as virtual object. ஓகேவா, விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஆக்சுவல் இந்த இந்த செகண்ட் லென்ஸ்க்கு வந்து இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், இதுதான் ஃபைனல் இமேஜ். ஓகேவா, அப்போ ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து v minus 1 by v dash equal to இந்த செகண்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் f2. இப்போ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணப்போம் 1 plus 2. இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த v dash ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 1 by v minus 1 by u equal to 1 by f1 plus 1 by f2 கிடைக்கும். இதுதான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, the effective focal length. The effective focal length of combination. அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ 1 by f effective அப்படின்றது என்ன அப்படின்னா 1 by f1 plus 1 by f2. ஓகே ஓகேவா, இப்போ இது வந்து இதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு மேக்னிஃபிகேஷன் என்ன வரும் அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் m equal to m1 into m2 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. ஓகே மேக்னிஃபிகேஷன் நமக்கு அதிகமா கிடைக்கும். ம் ஓகேவா, பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் எஃபெக்டிவ் பவர் வந்துட்டு p1 plus p2 அப்படின்னு வந்துடும். ஓகே அவ்வளவுதான். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், அதுக்கான ஒரு ஆன்சர். இப்போ இதே மாதிரி நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, கான்கேவ் லென்ஸ் கேட்பாங்க. இப்போ இது இந்த கொஸ்டின் தான். ஓகேவா, இதே கான்கேவ் லென்ஸ் நான் காமிக்கிறேன், இங்க இருக்காங்க. இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் மொத்தமா, ஏன்னா நம்ம திருப்பியும் அதே ஆன்சர் தான் ரிப்பீட் என்னன்றதை மட்டும் பார்த்தா போதும். அதே காம்பினேஷன்ல என்ன இருக்கு, காம்பினேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இன் கான்டாக்ட். ஓகேவா, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாரு, L1 அப்படின்றது யாரு, கான்வெக்ஸ், L2 வந்துட்டு கான்கேவ். இப்போ இதோட F1 வந்து பாசிட்டிவ், F2 வந்து நெகட்டிவ். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல கரெக்டா நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்காங்களா, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் சிமிலர் தான். அப்போ F1 ஓட இமேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கு, சரி இந்த இடத்துல இருக்கு இமேஜ் I dash இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் இந்த கான்கேவ் லென்ஸை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜ் வந்து இப்போ ஃபைனல் இமேஜ் இந்த இடத்துல இருக்கு. ஓகே சார், ஃபைனல் இமேஜ் இங்க. அப்ப அதே தான், இப்போ இந்த I dash வந்துட்டு இங்க விர்ச்சுவல் ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க நெகட்டிவ் சிம்பிள் வரும், பாசிட்டிவ் வரல நெகட்டிவ் வரப்போகுது. அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து 1 by f1 minus 1 by f2 வந்து. ஓகே இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது கன்வர்ஜிங்கா டைவர்ஜிங்கா அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகேவா, இது நம்ம எதை நம்ம சின்னதா சூஸ் பண்றோம், எதை பெருசா சூஸ் பண்றதை வச்சுட்டு அது கன்வர்ஜிங் டைவர்ஜிங்கோட சேஞ்சஸ் நமக்கு நடக்கும். ஓகேவா, இதெல்லாம் போர்ட்ல கேட்டுட்டாங்க, இதெல்லாமே PYQ தான். ஓகே, இது ரெண்டு தான் நமக்கு காம்பினேஷன். லென்ஸ் காம்பினேஷன்ல வந்து டைரக்ட் தியரி கொஸ்டின் வந்து 2 கான்வெக்ஸ் லென்ஸ், அப்புறம் 2 கான்கேவ் லென்ஸ், சரி ஒரு கான்கேவ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். மற்றபடி மீதி எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் அதான், நியூமெரிக்கல்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கான்கேவ் லென்ஸ், ஒரு மிரர், ஓகேவா, இங்க ஒரு கான்வெக்ஸ் மிரர், அப்புறம் ஒரு கான்கேவ் லென்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். எந்த இது போனினாலும் அதே தான். என்னது, இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த இமேஜ் இப்போ இந்த கான்வெக்ஸ் மிரருக்கு வந்து ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இப்போ இது வந்து லென்ஸ், இது மிரர். இப்போ இங்க நமக்கு ஃபோக்கல் லென்த் எல்லாம் கிடையாது, எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் எல்லாம் கிடையாது. ஃபைனல் இமேஜ் எந்த இடத்துல இருக்கும், ஓகே, இல்ல ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, இல்ல இந்த 2 லென்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷன் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு பெருசா இருக்க மாதிரி தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சீக்வன்ஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா, மீதி எல்லாம் அதே தான், மீதி எல்லாமே அதே காம்பினேஷன் தான். காம்பினேஷன் வந்து இப்போ இங்க கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து 3 லென்ஸ் வரிசையா இருக்கு. இப்போ 3 லென்ஸ் வரிசையா இருக்கும்போது பேரலா வருது, இல்ல இமேஜ் வந்து இத்தனை சென்டிமீட்டர்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சிச்சுவேஷன் கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த பவர் இருக்குல்லமா, அதோட தியரி என்னன்றதை பார்க்கலாம். பவர் ஆஃப் த லென்ஸ் இந்த இதை கேட்பாங்க நமக்கு, ஸ்டேட் பவர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த பவரோட டெஃபினிஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாரு என்சிஇஆர்டி புக்ல. இதுதான் பவரோட டெஃபினிஷன். ஓகேவா, பவர் என்ன கொடுத்துருக்காங்க, டிபெண்ட் as the tangent of the angle by which it converges or diverges the beam of light parallel to the principal axis falling at a unit distance from the optical center. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு லென்ஸ் எடுத்துட்டு இந்த லென்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போறோம். ஓகேவா, இந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ணும்போது அது மேக் பண்ற ஆங்கிள் இருக்கு இல்லையா,
அந்த டான்ஜென்ட் ஆஃப் தி ஆங்கிள், இந்த டெல்டாவோட ஆங்கிள் tan, அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பவர் அப்படின்னு கன்சிடர் பண்ண போறோம். இந்த இடத்துல இந்த ஹெச் இருக்கு இல்லையா, ஹெச் வந்து நம்ம ஒரு யூனிட் டிஸ்டன்ஸா இருக்கிறோம், 1 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸா எடுத்துக்கும் போது இப்ப இந்த டேனோட வேல்யூ என்ன, ஹெச் பை எஃப் வருது. இப்ப ஹெச் பை எஃப் 1 பை எஃப் நம்ம சேஞ்ச் பண்றோம். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பவருக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் போர்ட்ல கேட்டிருக்காங்க. பட் ரேர் கேஸ் தான். பவர் ஆஃப் த லென்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறது ரேர் கேஸ் தான். ஸ்டில் நமக்கு ஆனா கேட்டிருக்காங்க, போர்ட்ல வந்து இருக்கு. இதோட இந்த லென்ஸ் போர்ஷன் ஓவர். ஓகேவா? லென்ஸோட போர்ஷன் நமக்கு ஓவர். லென்ஸ்ல நமக்கு மேஜரான தியரி கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்ததுதான். என்னது? 2 டெரிவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 2 டெரிவேஷன். ஓகேவா? இது இந்த ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அப்புறம் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த 2 காம்பினேஷன்ஸ் கேட்பாங்க. ஏதாவது ஒரு காம்பினேஷன் கேட்பாங்க. ஓகேவா? கான்வெக்ஸோ இல்ல ஒரு கான்வெக்ஸ் ஒரு கான்கேவ், இல்ல ரெண்டுமே கான்வெக்ஸ், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு டைரக்டா இருக்கக்கூடிய டெரிவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ரிமைனிங் எல்லாமே நமக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரிசம் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிசம் பார்ப்போம். ஓகே, பிரிசம்ல ஒரு டெரிவேஷன் இருக்கு. அப்புறம் அந்த பிரிசம் பேஸ்டு இருக்கக்கூடிய ஆக்சுவலி அந்த பிரிசம் வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் வராது. ஏன்னா அதுக்கெல்லாம் கால்குலேட்டர் வேணும். ஓகேவா? இந்த பிரிசம் இருக்கு இல்லையா, இந்த பிரிசம் பேஸ்ட் நியூமரிக்கல்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அதுக்கு நம்ம கால்குலேட்டர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர மேனுவலா பண்ண முடியாது. இதுல யூஸ்வலா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. இந்த டெல்டா இருக்கு இல்லையா, டெல்டா ஈக்குவல் டு ஐ பிளஸ் இ மைனஸ் ஏ, இந்த ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா, இதோட டெரிவேஷன் கேட்பாங்க. சைன் ஏ பிளஸ் டி பை 2 டிவைடட் பை ஏ பை 2, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் தான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மொத்தமா அந்த தியரி எல்லாம் முடிச்சிடலாம். பிரிசம்ல ஒரு 2 கண்டினியூஸா 2 டெரிவேஷன். அது இது மட்டும் சம்டைம்ஸ் இது வரைக்கும் 3 மார்க்ல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லா இது தனியா கேட்பாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டெரிவேஷனுக்குள்ள போக முடியும். ஓகே, அப்படி அதை கண்டினியூஸா ஒரே டெரிவேஷனா நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கிராஃப் என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் என்ன, அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு சின்ன பார்ட். இது முடிச்சுட்டு நம்ம நேரம் என்ன பண்ணிடலாம், மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் போயிடும். ஓகேவா? அதை மொத்தமா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 கிளாஸ்ல வந்து மொத்தமா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். PYQs இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய NCERT ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, NCERTல எல்லா ப்ராப்ளமும் நம்ம பார்க்க தேவை. NCERTல இருக்க எல்லா ப்ராப்ளமும் நம்மளால உட்காந்து பார்க்க முடியாது. இது இப்ப கூட கொஞ்சம் பரவாயில்ல, முன்னெல்லாம் நிறைய இருக்கும். இதுலயே ஆக்சுவலி 30 ப்ராப்ளம் இருக்கு இந்த லெசன்லயே. ஓகேவா? இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிக்கலா இருக்கும். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம் செலக்டிவா. இப்ப இந்த கொஸ்டின் நம்பர் கடைசி லாஸ்ட் 31st ப்ராப்ளம்லாம் வந்து நமக்கு போர்ட்ல அடிக்கடி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் பேஸ். இதெல்லாம் பிராக்டிகல்ஸ்ல இது இருக்கு. நமக்கு நம்ம சாய்ஸ்ல விட்டுருவோம், நம்ம செய்ய மாட்டோம். இது பிராக்டிகல்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க நிறைய மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை கொஞ்சம் செலக்டிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்புறம் இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் காம்பினேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு 2 or 3 கிளாஸ்ல மொத்தமா அதை முடிச்சிடும். ஓகேவா? தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே. சண்டே